என் கூட கூட்டணி இருந்துகிட்டு என் சின்னத்துல நீ ஜெயிச்சுட்டு நீ யாரு? நாளுக்கு நாள் மது போதை மயக்கத்தில் இளைஞர்கள் தவறு மேலும் தவறு செய்கிறார். நாட்டின் முதலமைச்சர் அவர்களே, இதை கட்டுப்படுத்த, இதை மட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக நீ டாஸ்மாக் கடையை மூடலனாலும் கூட படிப்படியா மூடுங்கன்னு. மூடணும் இல்லமா? ஒரு நல்ல முதலமைச்சர் மூடணும்ல? மூட மாட்டேன், எனக்கு வருமானமே அதுல தான் வருது. நீ யாரு சொல்றது? என் கூட கூட்டணி இருந்துகிட்டு என் சின்னத்துல நீ ஜெயிச்சுட்டு நீ யாரு என்னை பார்த்து எனக்கு ஆலோசனை சொல்வது என்று கேட்கறாங்கம்மா. இது நியாயமா? நியாயமே இல்லை. அதுக்கு தான் இங்க கிளம்பி வந்து ராணிப்பேட்டையில் நின்று நான் என்ன செய்யறேன்? நியாயம் கேட்கிறேன். என் தாய்மார்களே, நாங்க சின்ன கட்சி, வளர்ற கட்சி. விஸ்வநாதன் பெரிய கோடீஸ்வரம் இல்லை, இங்க இருக்கிற வெங்கடேசன் பெரிய கோடீஸ்வரம் இல்லை. நாங்க உழைக்கும் மக்களில் இருந்து உருவானவர்கள். உங்களை போன்று விவசாய குடியான குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராட்டமே வாழ்க்கையாக உண்டு. 40 ஆண்டு காலம் என் போராட்ட பொது வாழ்வுக்கு எனக்கு வரலாறு இருக்கிறது. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டேன், மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. குறைந்தபட்சம் இங்க நிக்கிற என் இளைய தலைமுறை படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுங்கன்னு கேட்டேன். இது தப்பாமா? இது தப்பு இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பூரா வடநாட்டுக்காரன் நாத்து நடத்துக்கு வந்துட்டான், அறுப்பறக்க வந்துட்டான், ரோட்டு வேலைக்கு வந்துட்டான், சித்தாள் வேலைக்கு வந்துட்டான், கொத்தனார் வேலைக்கு வந்துட்டான், பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டான், பானிபூரி விற்க வந்துட்டான், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை கொலை பண்ணி திருடுறதுக்கும் அவன் வந்துட்டானா இல்லையா? எங்க பார்த்தாலும் இந்திக்கார முகம் தெரியுதா இல்லையா? அதனால நான் சொன்னேன், நாளுக்கு நாள் இந்திக்காரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு 100% தமிழ்நாட்டு அரசு துறையில வேலை உத்தரவாதத்திற்குன்னு ஒரே ஒரு சட்டம் போடுங்கன்னு சொன்னேன். இது தப்பாமா? நம்ம நாட்டு வேலையை நம்ம கேமராவை கிளிக் பண்ணா படம் மட்டும் வரும். கேமரா சின்னத்தை கிளிக் பண்ணா மக்களின் வாழ்க்கையே மாறும். நம்ம ஓட்டு, நம்ம தீர்ப்பு, நம்ம உரிமை. நம்ம தலைவர் வேல்முருகனின் வெற்றி, நம்ம வாழ்வுரிமைக்கான வெற்றி. உங்கள் பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க.